குழந்தைகள் எவ்வளவு அற்புதமானவர்கள். அவர்கள் ஒவ்வொரு நாளும் புதிதாக ஏதாவது கற்றுக்கிட்டு வளர்ந்து கொண்டே இருக்கிறார்கள். குழந்தை வளர்ச்சி பத்தி தெரிஞ்சுக்கிற வனத்துல ஒரு வரைபடம் வச்சிருக்க மாதிரி அது அவர்கள் வளரும் போது அவர்களுக்கு உதவி செய்ய நமக்கு வழிகாட்டும். அவர்களோ முதல் சிரிப்புல இருந்து அவங்க நடக்க ஆரம்பிக்க வரைக்கும் ஒவ்வொரு நிலையும் ரொம்ப ஸ்பெஷல். பெற்றோர்களையே நாம் அவர்களின் வளர்ச்சியில் பெரிய பங்கு வகிக்கிறோம். அவர்களுக்கு என்ன தேவைன்னு புரிஞ்சுக்கிட்டா அதை சரியா சொல்லி கொடுக்க முடியும். குழந்தைகள் எப்படி உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் உணர்ச்சி ரீதியாகவும் வளர்ச்சி அடைகிறார்கள் என்பதை இப்போது பார்க்கலாம். வளர்ச்சின்னு சொல்றது பல மகிழ்ச்சியான நிகழ்வுகளோட ஒரு பயணம். உள்ள வளர்ச்சின்னா என்னன்னு சாதாரணமா நம்மால பார்த்து புரிஞ்சுக்க முடியும். குழந்தைகள் முதலில் தலை நிமிர்ச்சி பிடிக்க கத்துக்கிறாங்க, அப்புறம் புருண்டு படுக்க கத்துக்கிறாங்க, அப்புறம் நாலு காலில உருந்து போக கத்துக்கிறாங்க, அதுக்கப்புறம் நடக்க ஆரம்பிச்சு ஓட ஆரம்பிச்சுடாங்க. குழந்தைகள் வளர வளர அவங்களோட உடல் பலமும் சாமர்த்தியம் சுடுது. அவங்க குதிக்கவும் ஏறவும் சைக்கிள் ஓட்டவும் சூட தெரிஞ்சுறாங்க. ஆரோக்கியமான உடல் வளர்ச்சிக்கு சத்தான உணவும் உடற்பயிற்சியும் மிக அவசியம். நமக்கு எப்படி வேலை செய்ய சாப்பாடு தேவையோ அதே மாதிரி குழந்தைகளுக்கு வளர சத்தான உணவு தேவை. அறிவாற்றல் வளர்ச்சின்னா குழந்தைகள் எப்படி யோசிக்கிறாங்க, எப்படி கத்துக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. குழந்தைகள் இந்த உலகத்தை பத்தி தெரிஞ்சுக்க அவங்களோட சம்பளங்களை உபயோகிக்கிறாங்க. புதுசா எதையாவது தொட்டு பார்க்கணும், சுவைக்கணும், பார்க்கணும்னு ஆசைப்படுவாங்க. குழந்தைகள் வளர் வளர் மொழியை புரிஞ்சுக்க ஆரம்பிச்சுடுவாங்க. அவங்க எல்லாத்தையும் பத்தியும் கேள்வி கேட்பாங்க, தினமும் புது புது வார்த்தைகளை கத்துக்குவாங்க. குழந்தைகளோ அறிவாற்றல வளர்ச்சிக்கு விளையாட்டு ரொம்ப முக்கியம். விளையாட்டு மூலமா அவங்க வடிவங்களை பத்தியும் நிறங்களை பத்தியும் பொருட்கள் எப்படி வேலை செய்யுதுன்னு கத்துக்கிறாங்க. பகுதி 4 உணர்ச்சிகளின் சக்கரம். உணர்ச்சி பூர்வமான வளர்ச்சி. உணர்ச்சி பூர்வமான வளர்ச்சின்னா குழந்தைகள் எப்படி தங்களோ உணர்வுகளை புரிஞ்சுக்கிறாங்க, வெளிப்படுத்துறாங்கன்னு சொல்லுவாங்க. குழந்தைகளுக்கு பசிக்கும் போதும் தூக்கம் வரும்போதும் அழுகுது. அவங்க வளர வர சந்தோஷம், சேட்னஸ், கோபம் போன்ற பலவிதமான உணர்ச்சிகளை வெளிப்படுத்த கத்துக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மத்தவங்களோட உணவுகளையும் புரிஞ்ச கத்துக்கிறாங்க. குழந்தைகள் தங்களோட உணர்ச்சிகளை சரியா கையால் பெற்றோர்கள் முக்கிய பங்கு வகிக்கிறாங்க. அன்பா ஆதரவா இருந்தா அவனுக்கு பசோபசா இருக்குன்னு தோணும். பகுதி சந்து உதவும் கரங்க. பெற்றோருக்கு சில குறிப்புகள். பெற்றோர்களுக்கான சில எளிய குறிப்புகள். உங்க குழந்தைகிட்ட பேசுங்க, கதை சொல்லுங்க, பாட்டு பாடுங்க. இது அவங்களோட மூளை வளர்ச்சிக்கு உதவும். உங்க குழந்தைகள் பாதுகாப்பா விளையாட வீட்டுல எல்லா இடத்தையும் அனுமதிங்க. அவங்க உருந்து போகட்டும், ஏறி இறங்கட்டும், விளையாட்டும். புதுசா எதையாவது நினைச்சு விளையாட சொல்லுங்க. இது அவங்களோட கற்பனை திறனையும் புதுமையான யோசனைகளையும் வளர்க்கும். உங்க குழந்தை சொல்றதே கவனமா கேளுங்க. எல்லா விதமான உணர்ச்சிகளையும் வெளிப்படுத்த அவங்களுக்கு பயப்பட வேண்டான்னு சொல்லி கொடுங்க. பொறுமையா புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கோங்க. வளர்ச்சின்னு சொல்றது கால ஓட்டத்துல தான் வரும். பகுதி 6 இன்னைய புரிதலே நாளைய வளர்ச்சிக்கு தகும். குழந்தை வளர்ச்சின்னா ஒரு பயணம், போட்டி இல்லை. ஒவ்வொரு குழந்தையும் தனித்துவமானது. அவங்க வேகத்துல தான் வளர்வாங்க. அன்பு, ஆதரவு, அக்கறை இதெல்லாம் தான் அவங்களுக்கு ரொம்ப முக்கியம். வளர்ச்சியோட நிலைகளை பத்தி நாம புரிஞ்சுக்கிட்டா நம்ம குழந்தைகள் தைரியமா தன்னம்பிக்கையோட முழு மனிதர்களா வளர நம்மால உதவ முடியும். குழந்தைகளோட இளமை காலம் ரொம்ப முக்கியமானது. அதுதான் வாழ்க்கை முழுவதும் கற்றலுக்கும் வளர்ச்சிக்கும் அடிச்சலும் அமைக்குன்னு நினைவுல வச்சுக்கோங்க.